அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் பள்ளியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 17வது ஞாயிறு திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு நிகழ்ந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு தெரியும். மார்த்தா பல காரியங்களை குறித்து பரபரப்பாக இருப்பார். மரியா ஆண்டவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பார்த்து சொல்லுவார், நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் மரியா சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்வார் அல்லவா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல விருப்பங்களை வைத்திருக்கிறோம். இது எனக்கு தேவை, இது எனக்கு கண்டிப்பாக வேணும், இது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி நாம் பல்வேறு காரியங்களுக்கு நம்முடைய விருப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது நிலை வாழ்வு. அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி மிக அருமையாக நமக்கு விளக்குகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையலை கண்டுகொண்ட ஒருவர் ஓடிச்சென்று தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அந்த புதையல் விண்ணரசிற்கு ஒப்பானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு விலையுயர்ந்த முத்து இருக்கிறது. அந்த முத்தை பெற்றுக்கொள்வதற்காக தன்னிடமிருந்து அனைத்தையும் விற்று அந்த முத்தை வாங்குகிறார் அவர். அந்த முத்து விண்ணரசிற்கு இணையானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விரும்புகிற இது எனக்கு தேவை, எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களை நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோமா? அவ்வாறாக நாம் அதை தியாகம் செய்து நமக்கு தேவையான ஒன்றே ஒன்றான அந்த விண்ணரசை உரிமையாக்கி கொள்ள, அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கோருகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதைத்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 7 முதல் 12 வரை. அந்நாட்களில் கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ
நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீ வழங்கிய தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்பே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119 பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரின் நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எத்துணை பற்று கொண்டுள்ளேன். தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 28 தொடங்கி 30 முடியும். சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவனாய் இருக்க வேண்டுமென இப்படி செய்தார். தாமும் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 44 52 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் சொல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தின் 17வது ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற நமக்கு இறைவன் இந்த முத்தான இறை வார்த்தையை கொடுத்து புதையலை அல்லது விலையுயர்ந்த முத்தை கண்டுகொண்ட விவசாயியை போல, வணிகரை போல ஆண்டவரை கண்டுகொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகிறார். இன்றைக்கு தேடலை பற்றி தான இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் நிலத்துல ஒரு முத்தை கண்டுட்டாரு. இப்போ கண்ட உடனே அந்த நிலத்தை எப்படியே வாங்கி அந்த புதையலை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். அதுபோல ஒரு வணிகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்படியே வியாபாரத்துக்கு போகும்போது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு முத்து ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வணிகருக்கு அந்த முத்தினுடைய வேல்யூ தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாரு, தனக்கு இருக்கிற சொத்து பத்தி எல்லாத்தையும் விற்று அந்த முத்தை தன்னகப்படுத்தி கொள்கிறார். இந்த முத்தும் புதையலும் ஆண்டவருக்கு, இறை ஆட்சிக்கு ஒப்பிடப்பட்டு இந்த நாளில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம மனிதர்களா இருக்கிற நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தேடலோடு தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். தேடல் இல்லாத வாழ்க்கை உண்மையிலேயே விரைவில் திகட்டிவிடும். எல்லா உயிர்களுக்குமே ஒரு தேடல் இருக்கிறது. அது அந்த உயிரினுடைய தன்மைக்கு ஏற்றார் போல, காலத்திற்கு ஏற்றார் போல தேடல் இருக்கிறது. மனிதர்களாக இருக்கிற நாமும் ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேடுவோம். அந்த வயது மாறுகிற போது அந்த தேடலும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தேடலோடு தான் இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. தேடியது கிடைத்து விட்டால், கண்டுகொண்டால் பெருமகிழ்ச்சி நமக்குள் இருக்கிறது. ஆனால் நாம் எதை தேட வேண்டும், சரியானதை தேடுகிறோமா என்பதைத்தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. எதையெல்லாம் நம்ம தேடுறோம்? இப்போ அடுத்தவர்களுடைய ஒன்று, அடுத்தவர்களுடைய ஒரு பொருள், அதை நாம சில நேரங்களில் நம்ம தேடுவோம். இப்போ நீ எப்படியே போயிட்டு இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் நகையை காணா, அவங்க வந்தங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, என் புள்ள எப்படியே இந்த திருகாணி கீழே விழுந்துருச்சு, இந்த தோடில் நடந்த அந்த தொங்கட்டாங்க கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தேடி தேடி பார்ப்பாங்க, நீங்களும் சேர்ந்து தேடுற மாதிரி தேடுவீங்க. கிடைக்கல அப்படின்னு அவங்க போனதுக்கப்புறம் கூட நமக்குள்ள ஒரு நப்பாசை இருக்கும், ஏன் இன்னொருக்கு போய் நம்ம தேடி பார்க்கக்கூடாது அப்படின்னு அடுத்தவங்களுடைய பொருளை நம்ம அது கிடைக்குமா நமக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்ப்பது உண்டு. அல்லது சில பேர் தன்னுடையதை இழந்திருப்பார்கள், தான் இழந்ததை தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய பணத்தை இழந்திருப்பாங்க, சில உறவுகளை இழந்திருப்பார்கள், காணாமல் போயிருப்பாங்க, அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம விவிலியத்தில் பார்த்தோம்னா இழந்ததை தேடக்கூடியதற்கு ஒரு 3 உவமை இருக்கிறது. என்னென்ன இருக்கிறது? காணாமற் போன ஆடு, தன்னுடைய சொந்த ஆடு காணாமல் போயிடும், அந்த ஆட்டை அவர் தேடி போய் அதை கண்டுபிடிப்பார்.
காணாமற் போன நாணயத்தை கண்டுபிடித்த அந்த பெண்ணினுடைய மகிழ்ச்சி. கண்டுபிடிச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட காசு காணாமல் போச்சு, விளக்கு ஏற்றி வீட்டை தேடி பெருக்கி பார்த்ததுல நான் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது. அதே போல ஊதாரி மைந்தன் ஊமை, தன்னுடைய மகனுக்காக இழந்து போன தன் மகனுக்காக காத்திருந்த தந்தையினுடைய கதை தான் அந்த ஊதாரி மைந்தனுடைய கதை. அப்போ இழந்து போனதை, தான் இழந்ததை தேடக்கூடியவர்களும் இங்க இருக்கத்தான் செய்றாங்க. அவனுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவானது, அதை தேடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஒன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது எனக்கும் சொந்தமில்லை, உங்களுக்கும் சொந்தமில்லை. நீங்களும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்ல முடியாது, நானும் எனக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர். திருச்சபை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இறை ஆட்சி என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருக்கும் பொதுவானதை யார் ஒருவர் தேடுகிறார்களோ அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அதற்கு இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்றோ அல்லது கிறிஸ்தவ சமூகத்தில் சார்ந்திருக்கிறவர் மட்டும்தான் கிறிஸ்துவை தேட வேண்டும் என்று அல்ல. அவர் எல்லோருக்கும் பொதுவான கடவுள். எல்லா மதத்தவரும் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை வாழ்வில அடையாள முறையில் வாழ்வதற்கு தயக்கம் இருந்தாலும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பிற மதத்து மக்கள் இருக்கிறார்கள். நானே பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ தேவ ஆலயங்கள் அல்லது திருத்தலங்களுக்கு பிற சமூகத்து மக்கள் எல்லாம் வந்து ஜெபிக்கிறார்கள். நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் சில நேரங்கள் அவர்களுக்கு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அவர்கள் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். நாம உடல்நிலை சரியில்லைன்னு போய் நம்ம வேளாங்கண்ணி கோயிலில் வேண்டியிருப்போம், எனக்கு வெளிநாட்டு போறதுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வேண்டியிருப்போம். பண நெருக்கடி இருக்குது அப்படின்னு நம்ம போய் வேண்டியிருப்போம், நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நாம யாராவது ஒருத்தர் இந்துக்கார பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ ஒரு முஸ்லீம்காரால நம்ம கூட்டிட்டு போயிருந்திருப்போம், அவர்களுக்கு அது நடந்திருக்கும். காரணம் என்ன? அவர்களுடைய தேடல் சரியாக இருக்கிறது. அதையும் கடந்து நம் ஆண்டவர் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்கிறார். கிறிஸ்தவ சமூகம் என்பதே ஒரு யூனிவர்சல் சர்ச், அதான் கேத்தலிக் சர்ச் அப்படின்றதே இது எல்லோருக்கும் பொதுவானது. யார் தேடுகிறார்களோ அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதை இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ 3 விதமாக நம்முடைய தேடலை பார்க்கிறோம். இதுல இன்றைக்கு முதல் வாசகத்தை பாருங்களே. சாலமோன் என்கிற ஒரு ஞானமிக்க மனிதன், அவருடைய தகப்பனாருக்கு பிறகு ஆண்டவருடைய இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு பெரிய பெருஜனத்திற்கு அவரை தலைவராக, அரசனாக அவர் நியமிக்கிறார். அப்படி நியமித்த உடனே கடவுள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ ஒரு நாட்டை ஆள்வதற்கு ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியவர் என்ன வேணுமானாலும் கேட்டிருக்கலாம். நான் ரொம்ப சின்ன ஆளா இருக்கிறேன், எனக்கு மிகப்பெரிய படை இருந்தாதான் இந்த மக்களை ஆள முடியும், அதனால எனக்கு ஒரு முப்படை அமைத்து கொடுங்க ஆண்டவரே, யாவே கடவுளே அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். சாத்தியம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் சின்ன ஆளா இருக்கிறேன், எனக்கு நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய எதிரிகளை கூட என்னால் பணத்தால் வெல்ல முடியும், எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். சாத்தியம் இருந்துச்சு. ஆனால் அவர் அதையுமே கேட்கல. நான் ரொம்ப சின்ன ஆளா இருக்கிறேன், என்னை கொஞ்சம் பெரிய ஆளா ஆக்கி எனக்கு நல்ல புஜ பலாத்காரமான ஒரு அஜான பாகுவை என்னை உருவாக்கி விட்டுருங்க அப்படின்னு கூட அவர் கேட்டிருக்கலாம். அதற்கான சாத்தியம் இருந்தும் அவர் அதை கேட்கவில்லை. எனக்கு நான் சின்ன ஆளா இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும், எனக்கு எது வந்தாலும் அவர்கள் அதை தாங்கி கொள்ளக்கூடியவர்களாக, என்னைய நேரடியாக பாதிச்சிடாதபோன ஒரு கேடயம் போல எனக்கு நல்ல ஒரு அமைச்சரவையை நீ அமைத்து கொடுங்கள் அப்படின்னு கூட கேட்பதற்கு சாலமோனுக்கு சாத்தியம் இருந்தது. ஆனால் சாலமோன் அதையும் கேட்கவில்லை. இப்படி பணத்தை கேட்காமல், பொருளை கேட்காமல், உடல் வலிமையை கேட்காமல் அவர் ஆண்டவரிடம் கேட்டது இந்த மக்களுக்கு சரியான நீதியை கொடுப்பதற்கு, நல்லது தீயது எது என்பதை ஆய்ந்து அறிந்து நீதி கொடுப்பதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்டதுனால தான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அரசன் என்று சொன்னால் அந்த அரசன் என்கிற வார்த்தைக்கு அடையாளமாக அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பெயராக இன்றைக்கும் சாலமோனுடைய பெயர் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் கிறிஸ்தவ மதத்தையும் கடந்து வெகுஜன மக்களாக இருந்து யூடியூப் நடத்தக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் அவங்க ராஜாக்களுடைய பெயர்களை பட்டியலிடுகிற பொழுது சாலமோனுடைய பெயரும் அதில் வருகிறது. காரணம் என்ன? அவரிடம் இருந்த அந்த ஞானத்தினுடைய ஒரு உச்சமாக, ஒரு அடையாளமாக இன்றைக்கும் சாலமோன் அரசை ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்தில் பார்க்கப்படுகிறார். அப்போ இன்னைக்கு நாம யோசிச்சு பார்த்துக்கிற வேண்டியதான். இன்னைக்கு மக்கள் கடவுளிடம் இன்றைக்கு இருக்கிற அதிகாரிகள், இன்னைக்கு இருக்கிற அரசுகள், இன்னைக்கு இருக்கிற உயர் பதவியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள், அவர்கள் எதை நம்பி ஆட்சி செய்கிறார்கள் என்பது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க காரியமாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பணம் இருந்தால் ஆட்சி செய்யலாம், பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம் நினைச்சு அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
புகழ் இருந்தால் போதும், நான் கடைசி வரை அரசாட்சியில் இருந்து விடுவேன் என்று புகழை வைத்து மட்டுமே ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அல்லது ஒரு குடும்ப பலத்தை வைத்து கொண்டு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சினிமா போன்ற அந்த மோகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தன்மையப்படுத்தி கவர்ச்சியினால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியில சாலமோன் சரியான ஒன்றை கடவுளிடம் கேட்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதி என கருதி அதை பன்மடங்காய் அவருக்கு பெருக்கி கொடுக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் இந்த நீதியை கேட்ட உடனே ஆண்டவர் உளப்பூரிப்பு கொண்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல தருகிறார். சாலமோன் இந்த மக்களை ஆள்வதற்கு சரியான ஒன்று ஞானம் என்பதை தேடி கண்டுகொண்டார். அந்த ஞானம் என்பதுதான் அவருக்கு ஒரு புதையலாக தெரிந்தது. ஞானம் என்பதுதான் இத்தனை வாய்ப்புகள், இத்தனை சாய்ஸஸ் எனக்கு இருந்தாலும் கூட அந்த ஞானம் என்பது எனக்கு இருந்தால் என்னால் மிகப்பெரிய ஒரு நல்ல வல்லமை உள்ள கடவுளுடைய பதிலால இருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நீதியின் மாட்சியை நான் தர முடியும், பெற முடியும் என்று அவன் நினைத்தான். ஞானம் என்கிற அந்த புதையலை, முத்தை அவன் கண்டுகொண்டான். அதே போலதான் இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட 2வது வாசகம் சரி, பவுலடியாருடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலுமே நமக்கு பொருந்தி போகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். பவுலடியார் பல கலைகளை கற்ற மனிதராக இருந்தார், கலைத்துவம் கொண்டவராக இருந்தார், அறிவுத்திறன் கொண்டவராக இருந்தார், ஆளுமை கொண்டவராக இருந்தார், சர்வ வல்லமையும் படைத்த ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவனாக இருந்த அவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சவுல் என்கிற பெயர் அவருக்கு உடலில் தைத்த முள் போல் இருந்ததாலோ என்னவோ ஆண்டவரை கண்டுகொண்டு பவுலாய் மாறுகிறார். அதுவரை கல்விக்காக தன்னுடைய நேரத்தை செலவிட்டவர், தன்னுடைய உடல் வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு பயிற்சிகளை பெற்று கலையை கற்றுக்கொண்ட மனிதர் இப்போது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு முத்தை நான் கண்டுகொண்டேன், ஒரு புதையலை கண்டுகொண்டேன், அதுதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று தூக்கி எறிந்துவிட்டு அந்த முத்தை தன்வயப்படுத்தி கொண்டார். அந்த முத்துக்கு சொந்தக்காரனாய் அவர் மாறி போகிறார். பிலிப்பியர்களே திருமுகத்துல 3வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறுகிற ஒப்பற்ற செல்வம். அதுதான் நான் பெறக்கூடிய ஒப்பற்ற புதையல். எது? என் ஆண்டவரை குறித்த என்னுடைய அறிவு, என் ஆண்டவரை குறித்த அறிவு. அதை நான் தேடி தேடி பெற்றுக்கொள்வேன், அதை தேடி தேடி நான் கற்றுக்கொள்வேன் என்கிற உறுதிப்பாட்டோடு இருந்ததினால்தான் பவுலடியார் இன்றைக்கு நம் அனைவராலும் நினைவு கூறப்படக்கூடிய அடித்தளங்களில் ஒன்றாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், எதன் பொருட்டு? ஆண்டவரை குறித்த அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவின் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் எப்படியாக கருதுகிறேன்? குப்பையாக கருதுகிறேன். இது எல்லாத்தையும் எனக்கு ஒரு தராசுல வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஆண்டவர் தான் இயேசு வேணும் என்று கேட்டால் எனக்கு இந்த இயேசுதான் வேண்டும், ஏனென்றால் இவருக்கு முன்பாக இவையெல்லாம் குப்பையாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சுய ஆய்வுக்கு இந்த கேள்வியை நாம கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் சில நேரங்களில் இயேசுவையே குப்பையாக நினைக்கிறோமோ என்கிற ஒரு பார்வையெல்லாம் உண்மையிலேயே யோசிக்க வைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நீங்கள் தவற விடுகிறீர்கள், வாய்ப்பிருந்தும் காண தவறுகிறீர்கள் என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு விதத்துல இயேசுவை குப்பையாக பார்க்கிறோம் என்றுதான் அர்த்தம். இயேசுவை குப்பையாக பார்க்கிறோம் என்ற அர்த்தம். ஜெபிப்பதற்கு, மக்களோடு சேர்ந்து மக்கள் பணி செய்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் கூட அவற்றை எல்லாம் நான் உதாசீனப்படுத்துகிறேன் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் நான் கிறிஸ்துவை குப்பையாக குறை மதிப்பிடுகிறேனோ என்றுதான் அர்த்தப்பட முடியும் என்று நான் நம்புகிறேன். அதே விதத்துல பாத்தீங்கன்னா இந்த 2வது பகுதியில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டார் பவுலடியார், அனைத்தையும் இழந்தார். தன்னுடைய பதவியை இழந்தார். ஒரு மறை வல்லுநராக இருந்தார், அந்த பதவியை இழக்கிறார். தனக்குரிய அரசாட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களை இழக்கிறார். இயேசுவின் பொருட்டு பல எதிரிகளையும் எதிர்ப்பையும் இழப்பையும் தான் அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் இந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பையாகத்தான் என்றும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது இழப்புகள் கட்டாயம் இருக்கும், ஆனால் இறுதியில் மாட்சி கட்டாயம் காத்திருக்கிறது என்பதை பவுலடியார் போன்ற எத்தனையோ புனிதர்கள் தன்னுடைய வாழ்வால் நமக்கு எண்பித்து காட்டியிருக்கிறார்கள். அதே போல பிலிப்பியர்களே திருமுகத்துல 2வது அதிகாரம் 21வது வசனம், எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை.
தன்னை சார்ந்தது என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகு சார்ந்ததை தேடுகிறோம். இந்த உடல் என்பது இந்த உலகு சார்ந்தது. இந்த உடலுக்கு எவையெல்லாம் சுகம் தருமோ, இந்த உடலுக்கு எவையெல்லாம் அழகு சேர்க்குமோ, இந்த உடலை எவையெல்லாம் பலப்படுத்துமோ, நான் அவற்றை தேடுகிறோம். ஆனால் உண்மையில் தேட வேண்டியது கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். இது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கு யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விதமான உணவு மோகம் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. மிட் நைட்ல போய் சாப்பிட்ற பழக்கம்னா இன்னைக்கு இருக்கிறது. மிட் நைட் பிரியாணி அப்படிலாம் போய் சாப்பிட்றாங்க. எதற்கு? இந்த நாக்கு வந்து உடம்புல ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த நாக்குக்கு சந்தோஷம் கொடுக்கணும், அந்த நாக்கை கொஞ்சம் எந்தூசியாசமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கண்ட கழுத புதிய புதிய உணவு முறைகள், நம்ம உடலுக்கு ஒவ்வாத உணவு முறைகள், அவற்றை இல்லாமல் இந்த உடலுக்கு நம்ம உள்ள செலுத்துறோம் அப்படின்னா இந்த உடலை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம செய்கிறோம். இந்த உடலை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்கிறோம். ஆண்டவர் இந்த நாள் நமக்கு சொல்லுகிறார், இந்த உலகு சார்ந்தவற்றை பற்றியே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். உலகு சார்ந்ததை பற்றியே தேடிக்கொண்டிருக்கிறாய். நாம் எப்போது கிறிஸ்துவை சார்ந்தவற்றை பற்றி தேட போகிறோம் என்கிற கேள்வியை இந்த இடத்தில் நமக்கு முன்பாக அவர் வைக்கிறார். அன்பான இறை பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்மிடம் இருக்கிற ஆண்டவர் என்கிற அந்த புதையல், அந்த அரிதான புதையலானது கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்கள் என்பதனால் அந்த கிறிஸ்துவை, அந்த இறையாட்சியினுடைய அந்த தத்துவத்தை நாம் டேக் இட் ஃபார் கிராண்டட் சொல்றது போல நம்ம அசால்ட்டா நம்ம எடுத்துக்கிறோமோ அப்படின்னு தெரிகிறது எனக்கெல்லாம். அதனுடைய உண்மையான மகத்துவத்தை நாம் கண்டுகொள்ள தவறி விடுகிறோமோ என்கிற எண்ணமும் இருக்கிறது. கண்டுகொள்ளாத தன்மை இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் சரி செய்யப்பட வேண்டிய, நம் ஒவ்வொருவரும் கட்டாயம் சுய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காரியம். கிறிஸ்துவை குறித்து என்னிடம் இருக்கிற கண்டுகொள்ளாத தன்மை அது களையப்பட வேண்டும். ஒரு ஊர்ல ஆப்பிரிக்காவில் நடந்த கதையா உண்மையான்னு தெரியல, நான் வாசித்தேன். ஆப்பிரிக்காவில் ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளை. அம்மா வந்து ஒரு கைம்பெண்ணா இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மகன். ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, தகப்பன் இல்லாத சூழ்நிலையில அந்த தாய் தான் அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து பங்கிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அரிசி கொடுக்கறது, கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு குடிசை அமைச்சு கொடுக்குறாங்க, அந்த பையனுடைய படிப்புக்கு காசுலாம் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பையன் படிச்சு என்ன பண்ணிட்டான், நல்லா படிச்சுட்டு அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். இந்த அம்மா படிப்பறிவு இல்லாத, உலகறிவு இல்லாத, ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு தாய். அப்போ ஆனா அந்த பையன் வெளிநாடு போய் ஒரு சில மாதங்கள் கழித்த போதும் கூட அந்த அம்மா ரெகுலரா வின்சென்ட் தே பால் அரிசி வாங்க வருது, அந்த சாமியார்ட்ட போய் 10-5க்கு நிற்குது, இப்படி போயிட்டே இருக்கு வாழ்க்கை. ஒரு நாள் இந்த சாமியாருக்கு ஒரு டவுட், இந்த பையன் வெளிநாடு போயிட்டானே, அமெரிக்காவில் இருக்கிறானே, ஏன் தாய்க்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றானா, என்ன பிரச்சனை என்று பார்ப்பதற்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு போன சாமியார் கேட்குறா, என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போது, நல்லா இருக்கிறேன் சாமி, நான் நல்லா இருக்கிறேன். என்ன பையன் ஃபோனு என்ன பண்ணுவானா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை சாமி எனக்கு அந்த மாதிரி ஃபோன்னா என்கிட்ட இல்லை. எப்போயாவது ஒரு கடிதம் மாத்திரம் கடிதம் போடுவேன், எனக்கு பெருசாக வாசிக்க தெரியாது, அதனால ஏதோ 2 போட்டோ மாதிரி வச்சு அனுப்புவேன், அது எனக்கு யாருன்னே தெரிய மாட்டேனுது, எதுக்கு தான் அந்த போட்டோ எனக்கு அனுப்புறேன்னு தெரியல, நான் அனுப்புறதெல்லாம் எடுத்து பைபிளுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போட்டோ உனக்கு அனுப்புனானா? உன் மயனை அனுப்புகிறேன். ஆமாம், என் மயன் தான் போட்டோ அனுப்புகிறேன், எனக்கு யாருன்னு தெரியல, வெள்ளைக்கார மாதிரி இருக்கிறாங்க, அதனால எனக்கு ஒன்றும் தெரியல, அந்த பைபிளில் தூக்கி உள்ளே வச்சுருக்கிறேன், வந்த உடனே மொத்தமாக காமிச்சு கேட்கணும் இது யாருன்னு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே அந்த சாமி கேட்டாரன், எடுத்துகிட்டு வா, அது என்னன்னு பார்ப்போம், அது என்ன யாருடைய போட்டான்னு பார்ப்போம் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த $100 இருக்கும்ல, ஃப்ராங்க்லின், அவருடைய படம் பொதித்து அந்த $100 வந்து மாதம் அந்த அம்மாவுக்கு 2-3 அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாப்புல. ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த $100 மதிப்பு தெரியாம அதை வாங்கி என்ன பண்ணி வச்சிருக்காங்களாம், பைபிள்லேயே சேர்த்து வச்சிருந்துருக்கிறாங்க. அப்புறம் இந்த சாமி சொன்னாரன், ஏம்மா உன் மைய அனுப்புகிற இந்த காசு வந்து எவ்வளோ மதிப்புள்ளது தெரியுமா, இதை போய் நீ மாற்றினேன்னா 1 மாதம் சந்தோஷமா நீ 4 பேருக்கு செய்யக்கூடிய அளவுக்கு உன் மையன் காசு அனுப்பிட்டு இருக்கிறேன், இது தெரியாமல் நீ சும்மா கொண்டு வந்து புத்தகத்துக்குள்ள கொண்டு சேர்த்து வைக்கிறியம்மா அப்படின்னு அந்த சாமி சொல்லிட்டு போனாங்களாம். இது ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை தான், ஆனால் அதில் ரொம்ப ஆழமான ஒரு செய்தி இருக்கு இல்லையா? நான் உணர்கிறேன், எனக்கு புரிகிறது அப்படியாக. ஆண்டவருடைய இந்த கிறிஸ்து என்கிற அந்த நாமமும் சரி, அந்த கிறிஸ்துவுடைய உடனிருப்பும் சரி, பல நேரங்களில் அந்த பைபிளுக்குள்ளேயே அடங்கி போய் விடுகிறது. பைபிளுக்குள் அடைபட்டு கிடக்கிற அந்த கிறிஸ்துவை, இந்த கிறிஸ்துவனுடைய தத்துவத்தை நாம் எப்போது தேடி பிடிக்கிறோமோ அது அப்போதுதான் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நிறைய பேருக்கு புதையல் எங்க இருக்குதுன்னே தெரியும்,
இப்போ நமக்கெல்லாம் புதையல் எங்க இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அந்த புதையலை நோக்கி போவதற்கு நாம் கொஞ்சம் சொணக்கப்படுகிறோம். அந்த புதையல் இருக்கட்டும், எப்பயாவது தேவைன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லி நாம் தேவை வரும்போது எடுக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறம் தேடிக்கலாம் அப்படின்னு நம் காலம் தாழ்த்த 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 அந்த புதையலுடைய உண்மையான தன்மை நம்மிடமிருந்து முழுவதுமாய் அகன்று போய் விடுகிறது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்றார். அதே போல இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில பல புதையல்களை மக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது புதையல் என்று கண்டவுடனே அதற்காக மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இன்னும் பாருங்களேன், நான் யோசிச்சு பார்க்கிறேன், சிறுக 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 சேர்த்து வைப்பாங்க. அம்மா அப்பா வேலைக்கு போய், கட்டடத்து வேலைக்கு போய், மரம் வெட்டி, சித்தாள் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அப்படி சேர்த்து வைக்கிற பொழுது அந்த பையனுக்கு ஒரு உயர் படிப்புக்கு போக வேண்டியிருக்கு மயனுக்கு அப்படின்னு சொல்லி லம்பா பெரிய தொகை 1 லட்ச ரூபா கேட்கும் போத சிறுக சிறுக சேர்த்து வச்ச அந்த காசை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே எடுத்து மயன்கிட்ட கொடுத்து நீ ஃபீஸை கட்டி படிப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அங்கே நமக்கு என்ன தெரிகிறது? அந்த தாய்க்கும் தகப்புக்கும் தெரியுது, இந்த காசோட என் மகனுடைய கல்விதான் பெரிது, அதுதான் உண்மையான புதையல். அந்த புதையலை என் மகன் பெற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்யக்கூடிய பெற்றோரை நாம் பார்த்திருக்கிறோம். வீட்டில் யாருக்கும் அன்புக்குரிய ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அந்த மருத்துவத்திற்கான பணம் தேவை அப்படின்னு சொன்ன உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம சேர்த்து வச்சிருந்த காசாக இருக்கலாம், அது நம்ம வச்சிருந்த நகையாக இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கிற வாகனமாக இருக்கலாம், சட்டுப்புட்டுன்னு அதை விற்றுவிட்டு காசை கொண்டு திரட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்து அந்த ஆளை காப்பாற்றுறோம் இல்லையா? அது நமக்கு எதை காட்டுகிறது? இடம் இருக்கிற அந்த வாகனத்தை காட்டிலும், இடம் இருக்கிற அந்த நகையை காட்டிலும், பீரோவில் இருக்க பணத்தை காட்டிலும் அந்த மனுஷனுடைய உயிர் முக்கியம், அதுதான் உண்மையான புதையல் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம தயாராகிறோம். என்னதான் வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய எத்தனையோ தலைவர்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைவர்கள் ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் தேவை, இந்த நாட்டுக்கு விடுதலை என்று தேவை என்ற உடனே அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு களத்தில் இறங்கி போராடக்கூடிய தேசத்தின் மீது பக்தி கொன்ற ஒவ்வொருவரும் நமக்கு சொல்லுகிறார்கள், என் நாட்டினுடைய விடுதலை தான் உண்மையான புதையல், அதை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ புனிதர்கள் நமக்கு சாட்சியமாக நிற்கிறார்கள். நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியான குடும்ப பின்னணியில் பிறந்திருந்த போதும் கூட ஒரு குறிப்பிட்ட கட்ட காலத்துல கிறிஸ்து அனுபவம் கிடைத்த உடனே அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு பிரான்சிஸ் அசிசியாரை போல, பிரான்சிஸ் சேவியரை போல கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற செய்தி, உண்மையான புதையல் எது என்பதை கண்டுகொள். ஒரு பெற்றோருக்கு பிள்ளையினுடைய கல்வி ஒரு புதையலாக தெரிகிறது. ஒரு நாட்டினுடைய விடுதலைக்கு அந்த நாட்டினுடைய விடுதலை தான் எனக்கு புதையல் என்பது தேச தந்தையர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அன்புக்குரிய தன்னுடைய உறவுகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த உயிர்தான் முக்கியம் என்பதற்காக இழக்க துணியக்கூடிய இவர்களெல்லாம் நமக்கு சொல்வது, என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட புதையலை போல உன்னுடைய வாழ்க்கையினுடைய புதையல் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பல நேரங்கள்ல நமக்கு புதையல் எங்க இருக்கிறது என்பது தெரியும். ஒரு சில பேர் அந்த புதையலை நோக்கி ஓடுவார்கள், அந்த புதையலை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அதற்கான ஓட்டம் சற்று நீளமாய் போகிற பொழுது அந்த ஓட்டத்தை அப்படியே நிறுத்திடுறாங்க. காரணம் என்ன? அதை நோக்கி ஓடக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் தெம்பு இல்லை. அதற்கு ஓடுகிற சூழ்நிலையிலே அவருக்கு வரக்கூடிய மற்ற உலகார்ந்த ஈர்ப்புகளின் பொருட்டு அவர்கள் அதை இழந்து போய் விடுகிறார்கள். ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முறை ஒரு முயல் வந்திருக்கு. அப்போ ஒரு நாய் பார்த்துருச்சு, அந்த முயலை பார்த்துட்டு விரட்டி ஓடுது. அப்போ ஓடும் போது அந்த நாய் என்ன வவ்னு குலைச்ச உடனே பக்கத்து வீட்டு நாயெல்லாம் சேர்ந்துக்கிறது. அப்போ இந்த நாய் ஓடினோடனே அதுகளும் முயலை பார்த்துட்டு ஓடுறாங்க எல்லாருமே. கொஞ்ச தூரம் போயிட்டு இன்னும் 3-4 நாய் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு பார்க்குறது நாயெல்லாம் ஓடுதே, லவ்னு குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 10 நாய் சேர்ந்துக்கிட்டு அந்த முயலை விரட்டி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த முயலும் தவ்வி 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 அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடையில சேர்ந்த அந்த நாய்கள்லாம் தன்னாலே பிரிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் பின்னாடி வந்த நாய்களும் பிரிஞ்சிடும். ஆனா கடைசி வரை எந்த நாய் ஓடும் அப்படின்னா, முதல்ல அந்த முயலை எந்த நாய் பார்த்ததோ அந்த நாய் அந்த முயலை பிடிக்கிற வரை கடைசி வரை போராடி அதை பெற்றுக்கொள்ளும். அப்போ இந்த நாய் கூட நமக்கு ஒரு பெரிய படிப்பினை தான் கொடுக்குது பாருங்களேன். உன்னுடைய இலக்கு தெளிவாகி விட்டது என்று சொன்னால் அதுதான் உன்னுடைய புதையல் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இறுதி வரை ஓடு. உடன் வரக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வருவார்கள், அவர்கள் தளர்ச்சி அடைவார்கள், அவர்களை ஒரு பாடமாக கொள்ளாதே.
இடையில் வருகிறவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் தன்னுடைய பயணத்தை, தேடலை, துரத்தலை விட்டு விடுவார்கள். அவர்களை ஒரு பாடமாக கொள்ளாதே. உன்னுடைய இலக்கு தெரிந்து விட்டது, இதுதான் புதையல் என்பதை நீ கண்டுகொண்டால் இறுதி வரை ஓடு. அதை இறுதி ஓட்டத்துல இறைவன் உனக்கு கொடையாக அந்த புதையலை தருவார். அந்த கொடையே கிறிஸ்து தான், அந்த முத்தே கிறிஸ்து தான் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்ட பிறகு நாம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை முத்தாக பார்க்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவ புதையலாக பார்க்கிறேனா? அந்த புதையலை ஒவ்வொரு நாளும் தேடி பிடித்து அதை என்னோடு வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய இயேசுவின் மகனாக, நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறேனா என்பதை உணர வேண்டும். அதையும் கடந்து தான் பெற்ற அந்த புதையலை, அந்த முத்தை பிறருக்கும் அறிமுகம் செய்கிற பொழுதுதான் இன்றைக்கு நாம் கேட்ட அந்த 3வது ஓமையில் வரக்கூடிய அந்த திருச்சபை என்கிற கடுகு விருட்சமாய் வளரும். நான் பெற்ற கிறிஸ்துவை, நான் அனுபவித்த அந்த முத்தை புதையலை பிறருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும். அதற்கு நிறைவான தன்னலம் கருதாத நிறைவுள்ள ஒரு ஞானத்தை இறைவனம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும், தருவார் என்கிற நம்பிக்கையில இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ மனநிலை மகிழ்வில் மகளை தந்த அந்நாளன்ற நன்றியின் பொருளானார். உடைப்பட்ட உள்ளத்தை காணிக்கையாக்கி தாமே அஞ்ச நறுமண பலியானார். இதோ வருகின்றேன் என்று நம்மை தந்தார், வாழும் நாளெல்லாம் திருநாளாகிடுமே, திருநாளாகிடுமே. அருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு இடத்தாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறு நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பெரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தே காலங்களின் மாற்றங்களையும் முறைமைப்படுத்தினே. உமது சாயலில் மனிதரை உருவாக்கினே. இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி குறித்தும் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு அளித்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருவுள்ளும் திறத்துமே திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் உமது பிரிவிருக்க தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் வருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தலைமுறை வாழ்த்தும் தாயவள் நீ, தவமிருந்தோம் முந்தையவருள்வாய். தலைமுறை வாழ்த்தும் தாயவள் நீ, தவமிருந்தோம் முந்தையவருள்வாய். அன்னையே ஈன்றனல் அன்னையே, இறை அன்னையே ஈன்றனல் அன்னையே, அன்னம்மாள் எமருட்டுணையே, தூய அன்னம்மாள் எமருட்டுணையே. தலைமுறை வாழ்த்தும் தாயவள் நீ, தவமிருந்தோம் முந்தையவருள்வாய். தலைமுறை வாழ்த்தும் தாயவள் நீ, தவமிருந்தோம் முந்தையவருள்வாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.